வணக்கம் நண்பர்களே. அதிரடியான இறுதி கிரகணமானது வந்துருச்சுங்க. அதனுடைய சிறப்பு பலன்களையும் பரிகாரங்களையும் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டே டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்தையும் ஒரு ஆன்மீக விஷயத்தையும் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய விஷயம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய விஷயம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. 2026 ஒன்றாவது ஒரு எச்சரிக்கையான நாளானது வரப்போகுது. வாழ்க்கையில் சில நாட்கள் மட்டும் நாம் கரெக்டாக நடந்துக்கிட்டால் பெரிய பெரிய ஆபத்துக்கள் இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம். ஏன்னா சில நாட்கள் ரொம்ப மோசமாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா கிரகங்கள் அன்னைக்கு ரொம்ப உச்சமாக இருக்கும். அந்த மாதிரி உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை நாளானது வருது. சூரியன், பூமி, சந்திரன் இவங்க 3 பேரும் ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு அபாய நிகழ்வு வருகிறது. அந்த அபாய நிகழ்வுக்கு பெயர் கிரகணம். ஒரு ஆண்டுக்கு 4 கிரகணங்கள் வரும். அதில் இப்போ கடைசி கிரகணமானது வர இருக்கு. ஸோ இந்த கிரகணம் வர்றதுனால ஒவ்வொருவருக்குமே தலையெழுத்து மாறும். அதில் கன்னிராசியில் பிறந்த நேயர்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும், கன்னிராசிக்காரங்க எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற முக்கியமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ பார்க்கக்கூடியவங்க நீங்கள் கன்னிராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த கிரகணத்தினால என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஃபுல் விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க. இந்த கிரகணம் நடக்கிறதுனால கிரகங்கள் அன்னைக்கு எப்படி இருக்கோ அதை பொறுத்து அடுத்த சில நாட்கள் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் என்னென்ன பலன்கள், அதுக்கு எப்படி நீங்கள் நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதை எல்லாமே இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய தேதி, நேரம், அதோடு கிரகணம் இந்தியாவில் தெரியுமா தெரியாதா, இந்த மாதிரியான விவரங்களை முதல்ல உங்கள் ராசிக்கு சொல்கிறேன். முதல்ல கிரகணம் நடக்கக்கூடிய விவரங்களை தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆண்டுடைய இறுதி கடைசி சந்திர கிரகணம் ஆகஸ்ட் 28 நிகழ இருக்கு. இதே நாளில் தான் ரக்ஷாபந்தன் பண்டிகையும் கொண்டாடப்பட இருக்கு. ஸோ இந்த சந்திர கிரகணம் எந்த நேரத்தில் ஏற்படுது, எந்தெந்த நாடுகளில் தெரியும், கிரகணத்தின் போது கன்னிராசிக்காரங்க எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன, சூதகாலம் உண்டா, அதே மாதிரி சூதகாலம் இருந்தால் அதிலிருந்து தப்பிக்க எப்படி நடவடிக்கை எடுக்கணும், இந்த மாதிரி நிறைய விவரங்களை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லா விவரங்களையுமே இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. பொதுவாக சந்திர கிரகணம் அப்படிங்கிறது என்னன்னா, சூரியன் சந்திரன் ஒரே நேர்கோட்டில் பூமி வரும்போது பூமியின் நிழல் சந்திரன் மீது விழும். அப்போ ஏற்படக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு தான் இந்த கிரகணமாகும். இது ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மிக எச்சரிக்கையாக குறிப்பிடப்படுது. ஜோதிட ரீதியாக இந்த கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னா, சூரியன் சிம்ம ராசிலையும் சந்திரன் கும்ப ராசிலையும் ராகு கேதுவோடு சேர்ந்திருக்கிறாங்க. அப்படிதான் இந்த சந்திர கிரகணமானது ஏற்பட இருக்கு. அதோடு ரக்ஷாபந்தன் பண்டிகை கொண்டாடப்படக்கூடிய இந்த ஆண்டின் கடைசி சந்திர கிரகணம் ஆகஸ்ட் 28 காலையிலேயே நிகழ்கிறது. அதுவும் இந்த கிரகணம் பகுதி சந்திர கிரகணமாக ஏற்படுது. ஏன்னா சூரியன் சிம்ம ராசியில் கேதுவோடு சேர்ந்து சஞ்சரிப்பார். அதே சமயம் சந்திரன் கும்ப ராசியில் ராகுவோடு சேர்ந்து சஞ்சரிப்பார். இந்த நேரத்தில் இந்த சந்திர கிரகணம் நிகழ்கிறதுனால இது பகுதியாக மட்டுமே தெரியும். ஆனால் இந்தியாவில் இந்த கிரகணம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்க முடியாது. இந்த சந்திர கிரகணம் ஆகஸ்ட் மாதம் 28 காலை பொழுதில் ஏற்படுது. ஸோ பார்க்க முடியாது. தென்மேற்கு ஆசியாவின் சில பகுதிகளில் சிறிய சிறிதளவு நேரம் மட்டும் இந்த கிரகணம் தெரியும். இந்த நிகழ்வு இந்தியாவில் பார்க்க முடியாது. ஆனால் சந்திர கிரகணத்தில் கடைபிடிக்க வேண்டிய சூதகால விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் சந்திர கிரகண நிகழ்வானது கரெக்டாக எந்த டைமில் ஸ்டார்ட் ஆகி எந்த டைமில் முடிவடையுது, எந்த டைமில் உச்சம் பெறுது அப்படிங்கிறத சொல்கிறேன். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. காலையில் 6:53 மணிக்கு மங்களான கிரகணமானது ஸ்டார்ட் ஆகும். தொடர்ந்து 8:54 மணிக்கு பகுதி சந்திர கிரகணமாக தொடங்கும். சந்திர கிரகணத்தின் உச்சநிலையானது 9:42 மணிக்கு இருக்கும். பின்னர் 12:31 மணிக்கு கிரகணம் நிறைவடைந்துடும். ஸோ இந்திய நேரப்படி பகல் பொழுதே ஸ்டார்ட் ஆகி பகல்லே முடிகிறதுனால சந்திரனுடைய இந்த கிரகண நிலையானது பார்க்க இயலாது.
இந்தியாவில் கிரகணம் தெரியாமல் இருந்தாலும் சூத காலம் கடைபிடிக்கணும். சந்திர கிரகண நிகழ்வானது இந்தியாவில் தெரியாமல் இருந்தாலும் கிரகணத்துக்கான சூத காலம் இந்தியாவில் இருக்குங்கிறதுனால வழிபாடுகள் மற்றும் பிற சுப காரியங்களுக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தடை இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அதே போல் இந்த கிரகணத்தை வேறு எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிரகணத்தின் சில பகுதிகளை பார்க்கக்கூடிய பகுதிகள் ஐரோப்பா, ஆசியாவில் மேற்கு, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, பசிபிக் அட்லாண்டிக்கு, இந்திய பெருங்கடல், அட்டாண்டிக்கா பகுதிகளில் பார்க்க முடியும். மேலும் தென்மேற்கு ஆசியாவில் பாகிஸ்தான், தெற்கு ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக்கு, சவுதி அரேபியா, ஜார்ஜா முதலிய நாடுகளில் இந்த கிரகணம் தொடங்கக்கூடிய அந்த மங்களான ஆரம்பத்தை பார்க்க முடியும். ஸோ கிரகணத்தை பார்க்கக்கூடிய இடங்கள்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான். மெயினாக இந்த சந்திர கிரகணம் ஏற்படக்கூடிய இந்த டைமில் உங்கள் கன்னி ராசிக்காரங்க இறைவனை நினைத்து தியானிப்பது மிகவும் நன்மை தரும். கிரகண நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த தியானம் தான் மிக சிறப்பான பலனை தரும். அதோடு பக்தி கடைகளை படிப்பது, இற மந்திரங்களை உச்சரிப்பது இதெல்லாம் செய்கிறது மிக சிறப்பான விஷயங்களாக கருதப்படுது. அதனால் கன்னி ராசிக்காரங்க இந்த நேரத்தில் அதெல்லாம் செய்திடுங்க. அதே போல் சந்திர கிரகண நேரத்தில் கன்னி ராசிக்காரங்க என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது வரையறுக்கப்பட்டிருக்கு. அதையும் சொல்கிறேன், அதையும் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. பொதுவாக கிரகணத்தின் போது சாப்பிடுவது, தண்ணீர் குடிப்பது தவிர்க்க வேண்டும். கர்ப்பமாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்கார பெண்களும் வயதானவர்களாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களும் ஆரோக்கியத்தில் கிரகணத்தின் போது கவனமாக இருக்க வேண்டும். முடிந்தவரை வெளியில் செல்வதை தவிர்த்துக்கிட்டிங்கனாவே போதுமானது. கிரகணம் தொடங்குவதற்கு முன்பு நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய உணவுகளில் துளசி இலை அல்லது தர்பை புல்லை போட்டு வைக்கணும். அப்புறம் கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி அதை எடுத்து போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி குளித்துட்டு தானம் செய்துட்டு புண்ணியங்களை பெற்றுட்டு தான் நீங்கள் அடுத்த வேலை செய்யணும். அப்போ தான் நன்மையானது கிடைக்கும். ஸோ இவ்வளோ நேரம் உங்களுக்கு கிரகணம் நடக்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலை ஷேர் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கிரகணத்தினால கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கு, அதனால் என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வாங்க. அந்த ஒரு அதிசயமானது இந்த கிரகணத்தில் நடக்க போகுது. ஆக்சுவலி கன்னிராசினியர்களுக்கு இந்த கிரகணத்தின் போது கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் குருவோடு கூடி சஞ்சரிக்கிறார். எனவே பொருளாதார நிலை திருப்தி அளிக்கும். புகழ்பெற்றவர்களுடைய பட்டியலில் இடம்பெறக்கூடிய விதத்தில் சாதனை புரிவீங்க. நல்ல சந்தர்ப்பங்கள் வருவதை நழுவ விட மாட்டீங்க. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. வெளிநாட்டு பயணம் அனுகூலம் தரும். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். கடுமையாக முயற்சித்து இதுவரை நடைபெறாத காரியங்கள் இப்போ கிரகணத்தின் போது நடைபெறும். பொது வாழ்வில் பொறுப்புகள் மாறி மகிழ்ச்சி தரும். இந்த மாதிரி மகிழ்ச்சி தரக்கூடிய கிரகணமாக உங்களுக்கு அமைந்திருக்கு. என்ன நண்பர்களே, உங்களோட ராசிக்கு இந்த கிரகணம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இதற்கேற்ப இனி பயணம் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் கன்னிராசியாக இருந்தால் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.